தேர்ந்தெடுக்கப்பட்ட மாம்பழங்களால் தயாரிக்கப்பட்டது. மாமா நீங்க தான் சூப்பர். சீசன் இல்லாத எக்ஸ்பைரி கெட்டு போன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குடா டேய். அதுவும் அவன் என்னடா மக் யூஸ் பண்றான், பாத்ரூம் மக்கு மாதிரி அதுல போட்டு பிசைறான், அதையும் நீ குடிக்கிற. ஐயோ அவன் அதையும் சாப்பிடுறாடா. மாம்பழம் சூப்பரா இருக்கு கைஸ், ஜூஸ் எங்க மாமா கையால செஞ்சது அப்படிங்கிறான். டேய் நீ குடிச்சது கூட பிரச்சனைடா, சூப்பர்னு சொன்ன பத்தியா, அங்க இருக்கடா நீ. நானா இருந்தா அவன் பக்கெட்டு மாம்பழம் தூக்கணுன்னு என் பொட்டி பொடிக்க எடுத்து ஓடி இருப்பான்டா. சாப்பிட முடியாதுல. ஹலோ காய்ஸ், ஸோ என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எனக்காவது பிங்க் சமோசா சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை தம்ஸ் அப் பானிபூரி, இல்லை வல்கனோ ஐஸ்கிரீமாவது சாப்பிட்ருக்கீங்களா? அட போங்க, என்னங்க எதுவுமே சாப்பிடலன்றீங்க. சரி விடுங்க, எல்லாம் என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் போக போக. இந்த தலைவர் ரோட்டில் பானிபூரி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆப்பு என்னன்னு. முதுகுல குத்திட்டில்ல? இல்ல முதுகுல குத்திட்ட. குத்துனது முதுகுல இல்லைன்னு, முதுகுக்கு கீழே. யோசிச்சு பாருங்களேன், இவர் எடிட் பண்ணும்போது இவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சரி அதெல்லாம் வேணாம், இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வடையா, கேசரியா? அதான் இல்லை, இது ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஆமாங்க, ஃப்ரைட் ஐஸ்கிரீம். तो भाई ये लगने जा रही है हमारी फ्राइड आइसक्रीम, ये जा रही है फ्राई होने के लिए. இது பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி இடம் இருக்கு. சூரியகுமார் யாதவ் கடைசியாக பிடிச்ச கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குடா. சரி இப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். என்ன பீடா செய்கிறான்னு நினச்சிங்க? அதான் இல்லை, இது பர்கர். और ये हमारा बर्गर पान रेडी हो चुका है. ஆசீர்வாதம் பண்ற. எது பானிபூரியில் சிக்கனா? இதுக்கே ஷாக்கான எப்படி? அடுத்து பாருங்க, பானிபூரியில் சிக்கனு தம்ஸ் அப்பு இதான் போடுறானுங்க. புதினாலாம் என்ன ஆடு சாப்பிட்டுச்சா, காலி ஆயிடுச்சா? என்ன கன் பவுடர் மறந்துட்டீங்க பாருங்க. கன் பவுடர் இல்லைன்னா எப்படி பாம்பு செய்ய முடியும்? ஒழுங்கா கன் பவுடர் போட கற்றுக்கோயா. இப்போ நீ வந்து தீவிரவாதியும் இல்லை, சமயக்காரன் இல்லை, பைத்தியக்காரனா சுற்றினு. இது ராஸ்பெரி ஐஸ்கிரீம் மேகியா, அதுவும் குச்சியோட போடுறான். சரி பிளேட்டில் கடைசியில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பிளேட்டும் இல்லையா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டனுக்கு. நீ காமிச்சிட்ட டேய் என்னடா அவதார் மண்டோட பிச்சுன்னு இருக்க? யாரா நீ? ப்ளூ, பிளாக், பிங்க் இப்படி வெரைட்டி வேற இதில் நிறைய பவர் ரேஞ்சர்ஸ் பார்ப்போம் போல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். டேய் எனக்கு சமோசா அடிக்கும்டா, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. என்னடா ஐஸ்கிரீம்ன்ற பேரில் இக்லூ கட்டி வச்சுருக்கான்? யாரா அவன்? என்னடா இது, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வல்கனோன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் இங்கே பூரா சாப்பிட்றேன். அவன் சைஸுக்கு இருக்கேடா. இது நல்லா பாருங்க, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போடுறான். மற்றதெல்லாம் சும்மா உப்பு மாதிரி லைட்டாக போடுறான். பச்சை மிளகா தான் இல்லை டிஷ்ஷு. சாப்பிட்டு என்ன நிலமாக போகுதுன்னு தெரில. இதெல்லாம் எப்பறம் மனுஷன் சாப்பிட்றான்? நான் சாப்பிடுவேன். அக்காவுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எரியுது. பாவம், அவங்களுக்கு நாளைக்கு என்ன நிலம ஆக போதோ. மார்னிங் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் பிங்க் கலர் சமோசா எடுத்து எறிவீங்களோ இல்லை தம்ஸ் அப் பானிபூரி எடுத்து எறிவீங்களோ. அந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனில் எரிஞ்சே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். Until then, this is making you smile YT. Goodbye, tata, keep smiling. ஒரு பிங்க் கலர் சமோசா அப்புறம் பானிபூரி பார்சல் அப்படியே மேங்கோ ஜூஸ் இருந்தால் நல்லா இருக்கும்.